கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்த்து ஆர்வத்தோடு காத்திருப்பீங்க. சார் இந்த வருஷம் புது முயற்சிகள்லாம் பண்ணலாமா, போகலாமா, வரலாமான்ட்டு நிறைய எண்ணங்களோடு தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டுருப்பீங்க. சரி, முதல்ல இந்த கும்பராசி என்பது காற்று ராசின்னு பேர். காற்று ராசி, அதாவது காற்று ராசின்னு சொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒருத்தர் ஏதாவது சொன்னால் கூட இப்போ சில பேர் ரொம்ப ஆழமாக எடுத்துப்போம், சில பேர் ரொம்ப அலட்சியமாக இருப்போம், சில பேர் கேட்டுக்கிட்டு அதை கம்முன்னு விட்டுடுவோம். இந்த காற்று ராசி அப்படி தான். இப்போ யாராவது ஒருத்தர் உங்களை குறை சொல்கிறாங்கன்னா அதை அப்படிங்களா, ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்க சொல்லிட்டு அட போய் அவன் எப்போ பாரு இதே தான் சொல்லுவான் அப்படின்னு அந்த விட்டுடுவீங்க. அதாவது காற்று என்பது ஒரு இடத்தில் நிற்காது, நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அந்த மாதிரி நம்முடைய எண்ணங்களும் நகர்ந்து கொண்டே இருக்கும், பெருசாகவே அதை எடுத்துக்க மாட்டீங்க. இது ஒரு ஸ்பெஷல். அது கும்பராசிக்கு உங்களை பார்த்தீங்கன்னா கௌரவ தோற்றம், கம்பீர தோற்றம். கௌரவ தோற்றம் அப்படின்றதுக்கும் கம்பீர தோற்றத்துக்கும் வித்தியாசம் என்ன? ஐயா போலீஸ் உடைய போட்டு நிற்கிறீங்கன்னா அது கம்பீர தோற்றம், வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டை கட்டி போட்டு நிற்கிறீங்கன்னா அது கௌரவ தோற்றம். இந்த வித்தியாசம் நான் சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் போலீஸ் உடைன்னு சொல்ல, ஒரு மிலிட்ரி உடை கூட சொல்கிறேன். கம்பீரம் கௌரவம், இதுதான் வித்தியாசம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும், அதை நீங்கள் மாற்றிக்க பழகிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சார் இன்னும் போகலான்னு இருந்தேங்க, வரலான்னு இருந்தேங்க, இந்த 2 நாளில் போயிடுவேங்க, 4 நாளில் போயிடுவேங்க அப்படின்னு நிறைய பேரை நான் பார்ப்பேன். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பராசி மேக்சிமம் இருப்பாங்க, இல்லை கும்ப லக்னமாக இருப்பாங்க, இல்லை இந்த லக்னாதிபதி கும்பத்துக்கு தொடர்பு இந்த லக்னத்துக்கு கிடைக்கிறதுனா ராசியாதிபதி சனிக்கு கிடைக்கும், இல்லை லக்னாதிபதி கிடைக்கும். ஆனால் உழைப்புன்னு வந்துடுச்சுன்னா இவங்கள மாதிரி உழைக்கிறதுக்கு வேறு யாராலும் முடியாது. ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடியவர்கள், மலையும் பெரட்டின்னு வெய்யினா வச்சுருவாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரே ஒரு சின்ன புல்லை கூட பிடுங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனம் இருந்தால் இறங்கி செய்யக்கூடியவர்கள். சோம்பேறித்தனம் படுற மாதிரியே இருக்கும், கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்க காரியங்களை கரெக்டாக முடிச்சுடுவாங்க. அதேமாரி இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படுவாங்க, தனக்கு கரெக்டாக எழுந்து போய் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சுடுவாங்க. இது ஸ்பெஷல் அவங்க கேரக்டரில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரகசியமாக செய்கிற மாதிரியே இருக்கும், ஒளிச்சு செய்வாங்க, வெளியே அவசரப்பட்டு சொல்ல மாட்டாங்க. என்னவோ ஏங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் செய்யுங்களேன்னு அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரகசியமாக செய்யணும்னு ஆசைப்படுவார்கள், கொஞ்சம் காதை வச்சு மாதிரி செஞ்ச மாதிரி முடிக்கணும்னு வாங்க, வெளியே ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு வாங்க. அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ரியல் எஸ்டேட் இருக்கும். இந்த கம்பளி தொழில், இந்த ஜவுளி கடையில் கம்பளிலாம் விற்பாங்க இல்லையா, பட்டு ஜவுளி அந்த மாதிரிலாம் கம்பளி தொழில் பண்ணுவார்கள். இந்த குளிர்காலத்துக்கு குள்ளாலாம் வருது பார்த்திங்களா, அதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி துறையில் இருப்பாங்க. டீ கடை வச்சுருப்பாங்க, டீ கடை நடத்தக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பாங்க. மர வியாபாரம், இப்போ மரம் மறுத்து வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்க, வாசல் ஜன்னல் இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க, மர ஆச்சாரிகள் இருப்பார்கள். அதுபோல் இந்த மரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள். இரும்பு சம்மந்தப்பட்டது அதிகமாக பண்ணுவாங்க, எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக பண்ணுவாங்க, பழைய பொருட்கள் செய்யறதுல கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா சனியினுடைய காரகங்கள்லாம் வேலை செய்யும். இது இந்த ரகசியம் அறிதல்னு ஒன்று இருக்குது, சிஐடி டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இதெல்லாம் இந்த கும்பராசினுடைய ஸ்பெஷல். சரி, இந்த கும்பராசி தமிழ் புத்தாண்டுக்கு என்ன பலன் தரும்? சரி, இப்போது நமக்கு குரு இந்த 1.5 மாதத்தில் 4ஆம் பாவத்தில் இருக்கார். குரு 4ல் இருக்குது, அவ்வளோ விசேஷம் இத்தனை ஆண்டு, இந்த ஒரு வருஷமாக. என்னென்னா மாணவர்களுடைய கல்வி நிலைகள் சூப்பராக இருக்கும். பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், மாணவர் மாணவியர் எவராக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். மார்க்கே எடுக்காதவங்க கூட மார்க் எடுத்துருவாங்க. சார் ரொம்ப கம்மியாக எடுப்பான் சார், 35 மார்க்காவது எடுக்கணும், அந்த 35 மார்க்காவது எடுத்துருவாங்க. ஆக மொத்தம் அந்த கல்வி சிறப்பாக இருக்கும், தாண்டி வந்துடுவாங்க. அதே மாதிரி வீடு கட்டணும்னு எதனா இருந்தவங்க இந்த ஒரு வருஷத்தில் வீடு எல்லாம் கட்டியிருப்பாங்க, வாகனங்கள் மாற்றிருப்பாங்க, வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் பெருக்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு 5ல் வராது இல்லையா குரு. சார் குரு 5ல் வந்தால் என்ன சார் நன்மைங்க, சூப்பர்.
கும்பராசிக்கு 5ல் வர்றது விசேஷங்க. தனாதிபதி லாபாதிபதி, தனலாபாதிபதினு சொல்லுவோம். அதை தனம்னா என்ன? பணம். குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஒருத்தர் வரவு, குழந்தை பிறக்க போகுது. இப்போ கல்யாணம் ஆகிருக்கு, 2 வருஷமாக ஆச்சு, இல்லை 1 வருஷம் ஆச்சு, இல்லை ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருக்காங்க சார், கோயிலெலாம் சுற்றின போனேன் வந்தேன், அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அற்புதமான காலமுங்க. குடும்பத்தில் ஒரு வரவு, தனலாபம்னு பேர், தன குடும்பாதிபதினு பேர் அவருக்கு, குரு இந்த இடத்துக்கு கும்பராசி. ஏன்னா இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்ததுனால தனலாபம்னு சொல்கிறது வேலை கிடைக்க வைக்கும். ஒரு வேலைக்காக காத்திருப்பாங்க, சார் வேலை கிடைக்குமா சார், ஏன்னா பணம் வரணும் இல்லையா, வேலை போனால் தான், வேலை செஞ்சால் தான் பணம் வரும். சும்மா யாராவது கொடுப்பாங்களா? சும்மா கொடுக்குறது எப்போ? ஒரு ஃபங்க்ஷன் அப்போ வாழ்த்தி இருந்தாங்கன்னு காலில் விழுந்தால் கொடுக்குறது. அதேவா 365 நாளும் கொடுத்துனுப்பாங்க. அப்போ தனலாபத்தை 365 நாளுக்கு இந்த குரு கொடுக்கணும். அப்போது வருவாய்க்கு வழி பண்ணும். அதேமாரி அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த ஜாதகருக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு தூக்கி விடும். சார் குழந்தை பிறந்தது சார், இப்போ தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது, நான் இப்போ தான் ஒரு வீடு கட்டினேன், ஒரு வசதி வாய்ப்புகளை பெருக்கினேன், என்னை மதிக்காமல் இருந்தாங்க சார், இப்போ எங்கள் சமூகத்தில் நல்ல மரியாதை சார் எனக்கு, இதெல்லாம் கேள்விப்படலாம். ஏன்னா அந்த குரு கும்பராசிக்கு தனாதிபதி லாபாதிபதி. கையில் நீங்கள் ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இதனால் எங்கேயோ தேடி இருந்தீங்க இல்லையா, இனி உங்கள் எதிர்க்கே கிடைக்க போகுது, வெற்றின்ற ஒரு கனியை கிடைக்கப் போகிறது. குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகுது. வெளிநாட்டுக்கு யாராவது போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் சார், வெளிநாடு போக முடியுமா? போகலாம், தாராளமாக போங்க சார். ஒரு ரொம்ப நாளாக நின்று போயிருக்குது ஒரு அமௌண்ட்டு, வருமா சார்? எனக்கு வருங்க. தனாதிபதி இல்லை அவர், லாபாதிபதி இல்லை அவர், 5ஆம் பாவத்தில் இண்டிகேட் பண்ணி லாப பாவத்தை பார்க்குறாரு இல்லையா. நின்று போன பணம் வரும். பிரிஞ்சு இருக்கிற குடும்பம் ஒன்றா சேரும். சார் என் பையன் வந்து ரொம்ப நாளாக கல்யாணம் ஆச்சு, சண்டை போட்டு தனியாக இருந்தான் சார், இப்போ வந்து இணைய போகிறாங்க. என் பையன்கிட்ட பேச்சுவார்த்தையே இல்லை, இப்போ பேச போகிறாங்க. ஒரு அன்பு ஆதரவும் அதிகமாக போகுதுங்க. குரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கார், நல்ல நிலையில் இருக்கும்போது அதை பயன்படுத்திக்கலாம். சார் கொஞ்சம் ஆடம்பர பொருள், வீடை கொஞ்சம் அலங்காரமாக பண்ணலான் இருக்க, பண்ணுங்க. இதை விட வேறு எந்த சான்ஸ் கிடைக்க போகுது உங்களுக்கு? தனலாபம், குடும்ப மேன்மை, வேலை வாய்ப்பு, லாபம், வெளிநாட்டு தொடர்புகள். அதே மாதிரி இந்த திருப்பூர் சைட்லலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஏற்றுமதி இறக்குமதி, அது அற்புதமான காலம். ஏன்னா தனலாபக்காரகன் குரு, அவரே நல்ல நிலையில் இருக்கும்போது ஒரு வர்த்தகம், ஒரு போய் ஒரு பேசினா கூட, ஒரு கம்பெனிக்கு, புது கம்பெனிக்கு பேசுகிறீங்க, வெளிநாட்டு கம்பெனிங்கன்னா, சார் நீங்கள் அனுப்பிச்சி வைங்க, முதல்ல நாங்கள் பார்க்குறோம், நல்லா இருந்தால் அப்படியே தொடர்ந்து எடுத்துக்கிறோன்னு வாங்க. அந்த மாதிரி ஒரு பொற்காலம் இது. இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இது. ஏன்னா இன்னொரு காரணம் சொல்கிறேன், ராகுவும் குருவும் இந்த ஆண்டு திரிகோணத்தில் இருக்காங்க பொதுவாக எல்லா விதியுமே, எல்லா ராசிக்குமே. அப்போ இந்த ராகுவும் குருவும் ஒன்றாக அமர்ந்து, ராகு லக்னத்தில் இருக்குது, ராசியில் இருக்குது, உங்களுடைய கும்பராசியில் இருக்குது. அப்போ முயற்சி பண்ணால், ராகுன்றது முயற்சி, வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு கிரகம், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய கிரகம், வெளிநாட்டு கிரகம், வர்த்தக கிரகம், மார்க்கெட்டிங். ராகுக்கு பேர் வந்து மார்க்கெட்டிங். இந்த ராகு எப்படி இருக்கு பாருங்கள், அருமையாக உட்கார்ந்துருக்கு. இந்த கும்பராசிக்கு ஒரு அற்புதமான காலம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பாருங்கள். 2ஆம் பாவத்தில் சனி காரகன், தொழிற்காரகன் 2ஆம் பாவத்தில், 5ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பார்வையாக குரு பார்வை 11ஆம் பாவத்திற்கு, லக்கண ராசியில் வந்து ராகு. கேட்கணுமா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு, ஏதாவது ஒரு உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போடுறவங்களுக்கு, இதெல்லாம் வந்து நல்ல காலம். சார் 7ல் கேது இருக்குது, அக்ரிமெண்ட் எப்படி சார் நல்லதுன்னு சொல்கிறீங்க? ஐயா, அக்ரிமெண்ட்டு கூடையவர் கேது 7ஆம் இடத்துல இருக்குது. சரி, உடன்படிக்கையில் எதனா பிரச்சனை வருமானா, கொஞ்சம் சார் இதை கொஞ்சம் இந்த இதை மாற்றுங்க சார், எங்களுக்கு இது கொஞ்சம் ஒத்து வராது சார், அது கொஞ்சம் மாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர உடன்படிக்கை ஆகும். நண்பரிடத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல கேது. இந்த நண்பரிடத்தில் ஜாக்கிரதையாக ஏன் இருக்க சொல்கிறோன்னா, ஒரு நல்லா பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு சண்டை வந்துடும். இல்லை உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர் பொறாம கூட படலாம். என்னடா அவர் ஒன்றும் இல்லாத இருந்தவர் டப டபன்னு மேலே ஏறுறாரு, கடகடன்னு ஏறுறாருன்ட்டு. எல்லாருக்கும் இருக்குது, சகஜம் தானே.
அவருக்கு எந்த மனுஷனுக்கு இல்லை. ஆக நமக்கு இந்த ஆண்டு பாருங்கள் ஒரு ரொம்ப அற்புதமான ஆண்டுன்னு சொல்லுவேன். வெளிநாட்டு வர்த்தங்களுக்கு ராகு வந்து ஒரு ராசியில் இருந்து குரு அவரையோட திரிகோண தொடர்பு கொண்டு, தனஸ்தானத்தில் சனி இருந்தால் மந்தம்னு சொல்கிறோம், ஆனால் குரு அங்கே ஸ்ட்ரென்த்தாக இருக்கார் இல்லையா, நமக்கு அது போதுங்க. அந்த கும்பராசிக்கு தேவையான ஒரு அற்புதமான ஆண்டுன்னே சொல்வது. இதை பயன்படுத்திக்கிட்டு வேலைக்கு தேடுறவங்க, சுயத்தொழில் பண்ணுறவங்க, கல்யாண முயற்சி பண்ணுறவங்க, குழந்தைக்கான முயற்சி பண்ணுறவங்க, குடும்ப சேமத்திற்காக முயற்சி பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்கள்லாம் இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் பயன்படுத்திக்கணும். தூங்கக்கூடாது. விழித்து முடித்து நீங்கள் செயல் திட்டத்தை காட்டணும். சார் இன்னும் ஒரு நல்ல நாள் வரட்டும். எப்போ வரப்போகுது? இப்போ வந்தாச்சு. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கிரகம் நீங்கள் 2 அடியில் வந்தால் கிரகம் உங்களை 10 அடி பார்க்கறதுக்கு வந்துடும். கருணை இந்த ஆண்டு உங்களுக்கு கடவுளால் ஏற்படுத்தி இருக்குது. அதனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. ஆக கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும் இல்லையா, கேது இருக்குது. கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க, கொஞ்சம் அன்பாக பேசுங்க. கணவன்கிட்டயாவது இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். ஏன்னா உங்களை நம்பி வந்தவங்க, இல்லை அவங்க உங்களுக்காக வாழ்க்கையை கொடுத்தவர் ஆண். அதனால் 2 பேரும் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் திடீர்னு பேசிக்கும் போது சண்டை வந்துடும். எங்கள் அம்மா வீட்டை பற்றி சொல்லிட்டீங்க, இவர் எங்கள் அம்மாவை பற்றி பேசிட்டேன், அப்படிலாம் சண்டை வரும். அதை கொஞ்சம் வராமல் தடுத்துங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் 3வது நபர் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பூந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் எங்கள் பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, அவன் தான் கெட்டிக்காரன்னு சொல்லுவேன் நான். ஒருத்தருடைய கணவன் மனைவியில் 3வது நபரை தலையிடுற, ஏன்னா நான் 37 வருஷமாக அந்த துறையில் இருக்கேன். நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் பார்த்துருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டுருப்பேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி கூட சண்டை ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா, 2 சம்மந்தி இருப்பாங்க. அந்த சம்மந்திக்கு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இந்த பக்கம் அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாம் இருப்பாங்க. அவங்க தான் அதிகம் இந்த தூண்டி விட்டுக்கிட்டே இருக்குது. நீ எப்படி அப்படி பேசலாம், அவங்க எப்படி பண்ணலாம். நான்லாம் ஒரே வார்த்தை சொல்லுவேன், முடிந்தவரை அமைதியாக போக பழகுங்க. ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. நம்ம இருக்கிற வரைக்கும் அடுத்த குடும்பத்தை கெடுக்காமல் நல்லபடியாக இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது. நான் சொல்லுவேன், இந்த நரகம் எங்கே இருக்கிறது, அடுத்த பிறவியில் உனக்கு நரகம்தான்வாங்க. தப்பு. நான் இப்போயே சொல்லுவேன், நீங்கள் கடைசி காலத்துலையோ இல்லது எப்போயோ ஒரு காலத்தில் நோயால் அவஸ்தைப்படுவீங்க பார்த்தீங்களா, எழுந்து நடக்க முடியல, போக முடியல, இங்கே வெட்டுறதோ அங்கே வெட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் நரகம். நரகத்தை போய் தனியாலாம் தேட தேவையில்லை. சில பேருக்கு அவங்க குழந்தைங்களால் கால் பிரச்சனை, அந்த மாதிரி எதனா பிறப்பு பிரச்சனை, அந்த மாதிரி எதனா இருக்கும். அப்போ அதுதான் நரகம். எதிர்க்க நம்ம அதை அனுபவிச்சோம். என் குழந்தை இப்படி இருக்கேன்னு நம்ம அனுபவிப்போம். இல்லை நான் என்ன ஹாஸ்பிட்டலில் இதுமாதிரி காலை வெட்டுறான் கையை வெட்டுறான்ற மாதிரி இருக்கும். அதான் நரகம். இதுக்காக நீங்கள் பக்கத்து ஜென்மத்துக்கெல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு நரகம் என்பது உங்கள் நோய் தான், அல்லது உங்களை இருக்கட்டமான சூழ்நிலை மாட்டிங்கன்னு அவஸ்தைப்படுறீங்க, அதான் நரகம். மேலே ஒன்றும் கிடையாது. கொப்பரை தேங்காய் இதெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு அதெல்லாம் கட்டுக்கதை. நரகம்ன்றது இதுதான். அப்போ இருக்கிற காலத்தில் நல்லது செய்யுங்க. பிரிஞ்சு இருந்தாங்கன்னா சேர்த்து வைக்க முயற்சிங்க. 2 பேருக்கு நல்ல விஷயங்களை பேசி அவங்கள எப்படியே இணைக்க பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்கள் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேயாவது ஒரு நல்ல ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை நிறைய பேர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என் ஆஃபீஸில் வரவங்களுக்கு 2 பேர் சண்டை போட்டேன், சார் நீங்கள் அமைதியாக இருங்க சார், ஏன் சார் அவங்கள தூண்டி விடுறீங்கன்னு. அவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். எப்பவுமே முடிந்த வரையும் பிரிக்க விட மாட்டேன். என்ன வழி இருக்குன்னு நான் தேடுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் முடியலன்னா அது கடவுள் செயல், நம்ம கையில் கிடையாது. ஆக இந்த கும்பராசிக்கு கணவன் மனைவி நண்பர்கள் இவங்க விஷயத்தில் கொஞ்சம் கருத்தாக பக்குவமாக இருந்தீங்கன்னா நல்லது. கொஞ்சம் வாய் கொடுக்காமல் இருங்களேன், பக்குவமாக இருங்களேன். ஏன்னா 2ல் சனி இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தையால் அவங்களுக்கு அது தப்பாக போட்டுடும் இல்லையா. என்னடா இவர் இப்படி பேசிட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லையே, மூஞ்சாலாட்சி மாதிரி பேசிட்டாருன்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் இங்கே தான். மற்ற விஷயங்கள் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. எடுத்து அனுபவிங்க, வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். ஆக இந்த கும்பராசி பொற்காலம் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் பொற்காலத்தை அதை கீழே விழாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகமும் இதுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா அற்புதமான காலம்னு சொல்லி முடிக்கிறேன்.